ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சின்ன மினி பீஸா செய்ய போகிறேன். அடிக்கிற மழைக்கு சுட சுட சாப்பிட்றதுக்காக இது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி ஈஸ்ட்டும் 1.5 தேக்கரண்டி சுகரும் சேர்த்து சுடு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் இப்படியே மூடி வைக்கிறோம். மூடி வச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு 2 கப் கோதுமை மாவு, பச்சை கோதுமை மாவு 2 கப் சேர்க்குறோம். சேர்த்து இதில் நாங்கள் குடிக்கிற டீ மாவு, எந்த டீ மாவு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்து இதுக்கு பச்சை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் பட்டரோ ஒலிவ் ஆயிலோ இல்லை நாங்கள் சமைக்கிற ஆயில், தேங்காய் தவிர மற்ற எந்த ஆயிலாக இருந்தாலும் சேர்த்து அதையும் சேர்க்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ இதை நல்லா தோசை மாப்பதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்து, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணியெல்லாம் இதுக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறோம். சேர்த்து பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க பெப்பர் தூள் சேர்க்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா மீட்டை சுடு தண்ணியில் போட்டு புளிஞ்சு எடுத்து அதில் தனி மிளகாத்தூள் உப்பெல்லாம் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்க்குறோம். பன்னீரம் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன், ப்ரான்ஸ் அதெல்லாம் சேர்க்கலாம். இதெல்லாம் வெஜிடேரியனாக செய்கிறோம். ஒரு தேக்கரண்டி அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம். இப்போ காரம் காணாட்டி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்க்கலாம். தனி மிளகாத்தூள் பிடிக்காதவங்க பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் காரமாக இருந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பிள்ளைகள் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே இதுக்கு உப்பு சேர்த்துட்டேன் வெங்காயத்தில். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பன்னீரும் சோயா மீட்டும் சேர்த்தபடியாக இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த கேக் ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்போ இதில் எல்லா ட்ரேக்கும் நான் எண்ணெய் தேய்க்க போகிறேன். தேய்ச்சிட்டு இந்த செய்து வச்ச மாவை ஒரு கப்பில் விட்டு இது எல்லாத்துக்கும் சேர்க்குறேன். சேர்த்து இதில் நான் செய்து வச்ச மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு சீஸ் தூவி விடுறேன். சீஸ் போட்டு ஒரு 20 நிமிஷம் அவனில் வச்சு எடுத்தால் சுட சுட மினி பீஸா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரத்தை தான் பார்த்து குறைச்சி போடணும். இது நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த சின்ன சின்ன வீடியோலாம். இந்த பீஸாவுக்கு டொமேட்டோ சோஸோடு சாப்பிட அவ்வளோவா நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.